أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவாலப்படுத்தக்கூடிய அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உரித்தாக்கட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு இறைச்செய்தியை இறுதியாக எடுத்துரைக்க வந்த அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் அன்னவர்களின் மீதும், குறிப்பாக ஜும்மாவினுடைய கடமையினை நிறைவு செய்வதற்காக அவனுடைய இல்லத்தில் ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக ஜும்மாவினுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, வார வணக்க வழிபாட்டு நாட்களில் இறுதி உம்மத்தான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த உம்மத்திற்கு இன்றைய பொழுது என்பது சிறந்த நாளாக இருக்கின்றது. இந்த நாளில் வணக்க வழிபாடாக சிறப்பிற்குரிய தொழுகையை நிறைவுபடுத்துவதற்காக நாம் ஒன்று குழுமிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இறைவனை சார்ந்திருக்கக்கூடிய அம்சங்களில் நம்மிடம் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் உள்ள மார்க்க ரீதியில் உள்ள அறிவுரையை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்மை இஸ்லாத்தின்பால் தேர்வு செய்து இந்த மார்க்கத்தில் அங்கம் வைத்துள்ளான். அது மிக சிறந்த ஒரு கிரீடமாக பாக்கியமாக நமக்கு இருக்கின்றது. இப்படி பெற்று இருக்கக்கூடிய இந்த மகத்துவமான பாக்கியத்தை இறைவனை சார்ந்திருக்கக்கூடிய அம்சங்களில், இறைவனிடம் உதவி தேடக்கூடிய நிலைகளில் நம்மிடம் இருந்து ஒவ்வொரு தேவையும் இறைவனிடம் முறையிட்டு கொண்டும் அதன் பக்கம் நெருங்கி கொண்டும் நாம் இருப்போம். அது நம்முடைய தனிப்பட்ட முறையாக இருந்தாலும், நம்முடைய குடும்பத்தினுடைய தேவையாக இருந்தாலும், பொது சமூகத்தினுடைய தேவையாக இருந்தாலும், அதனை இறைவனிடம் அவனையே சார்ந்து கோரிக்கை வைத்த வண்ணம் நாம் இருந்து கொண்டு வருவோம். இப்படி வரக்கூடிய நாம் அவ்வாறு வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளினுடைய எண்ணிக்கையின் அளவை நாம் பார்த்தோம்னா, அது நம்ம வைத்ததற்குரிய எண்ணிக்கைக்கு நிறைவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறைவாகத்தான் நமக்கு வழங்கியிருக்கின்றான் என்ற ஒரு ஏக்கம் பிரார்த்தனை வைக்கக்கூடிய அனைத்து இறை விசுவாசிகளுக்கும் இருக்கும். ஒரு 10 பிரார்த்தனையை நம்ம வைத்திருப்போம். அந்த 10ம் நிறைவேறி இருக்குதா, அந்த கோரிக்கையை இறைவன் செவிசாய்த்து நமக்கு வழங்கியிருக்கிறானா என்றால் அதில் மிக மிக குறைவாகத்தான் நம்மிடம் இருக்கும். இது ஒரு ஏக்கம் நம்மிடம், அந்த தேட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கும். அது ஏன் அவ்வாறு குறைவான நிலையில் இருக்கின்றது? ரப்புல் ஆலமீன் அவ்வாறு வழங்குவதில் ஏதேனும் குறைவுள்ள நாயகனா என்றால் நிச்சயம் கிடையாது. இன்னல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன், நாம் ஆரம்பத்தில் ஓதிய ஹம்து சலவாத்தினுடைய இறுதி வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான், தன்னையை நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன், அவனை சார்ந்திருப்பவரை அல்லாஹ் நேசிக்கின்றான். இன்னல்லாஹ கான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினின், அவன் மீது தவக்கல்து வைத்தவர்களாக இறைவனுடைய பிரார்த்தனையில் அவனிடம் நாம் உதவி தேடக்கூடிய அந்த நிலையின் போது நமக்கு வழங்குவதை தனக்கு விதியாகவே ஆக்கி கொண்டான். இப்படி இருக்கின்ற பொழுது நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனை, அதனுடைய உதவி தேடுதலில் ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுக்கு என்ன காரணம் என்பதை மார்க்க ரீதியில் கொஞ்சம் சற்று நான் உள்ளார்ந்து ஆய்வு செய்து உணர்ந்தோமேயானால் அதில் ஒரு விஷயம் கிடைக்கின்றது. அதில் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பிழை தான். அல்லாவிடம் அந்த பிழை இருக்க. அல்லாஹ் என்ன செய்வான்? உதவி தேடு, நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டான். நாமும் உதவி தேடுகின்றோம். அந்த உதவி பெரும்பாலும் கிடைப்பதில்லை. எப்பொழுதுமா என்றால் அந்த உதவியை பெற்றவர்கள் கடந்த காலங்களிலும் இருந்தார்கள், தற்காலங்களிலும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். கியாம நாள் வரையும் இறை விசுவாசிகளுக்கு
அந்த பாக்கியம் கிடைத்து கொண்டு தான் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எண்ணிக்கை விகிதாச்சாரத்தை நாம் ஒப்பிடுகின்ற பொழுது அது குறைவாக இருக்கின்றதே, அது ஏன் என்ற ஒரு அம்சத்தை நாம் கவனத்தில் கொண்டோமேயானால் அதிலிருந்து நமக்கு ஒன்று காண கிடைக்கின்றது. நம்மிடம் இருக்கக்கூடிய பிழை என்ன என்றால், நாம் எதன் பக்கம் உதவி தேடினமோ அதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடுவதில்லை. அதுதான் அதற்கான காரணம். அதுதான் மிகப்பெரிய ஒரு பலவீனமாக நம்மிடம் இருந்து கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பறவை இருக்கின்றது, அந்த பறவையை வைத்தே நமக்கு உதாரணத்தை கூறி காட்டினார்கள். அந்த பறவை இறைவனை நம்பக்கூடிய விதத்தில் நீங்கள் இறைவனை நம்பி அவன் மீது முழுமையான முறையில் நீங்கள் சார்ந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் அந்த பறவைக்கு உணவளிப்பது போன்று உங்களுக்கு அவன் என்ன செய்வான்? உதவி செய்வான். அவனிடம் நீங்கள் எல்லா பிரதிபலனையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி காட்டுகின்றார்கள். இந்த வாக்கியத்துடன் நாம் பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம எதையும் செய்ய வேண்டியதில்லை, இறைவனை நம்பியிருந்தால் போதும், அவனை சார்ந்திருந்தால் போதும், அவனிடம் கேட்டால் மட்டும் போதும் என்ற நிலைப்பாட்டு தான் நமக்கு பெரும்பாலான நபர்கள், பெரும்பாலான அறிஞர்கள் கூட அதைத்தான் சொல்லுவாங்க. அந்த பேராவோட அந்த வாக்கியத்தோடு நம்ம பார்த்தோம்னா இந்த நிலையில் மட்டும் நம்ம இருந்து விடக்கூடாது என்பதை அடுத்த வாக்கியம் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களிடம் இருந்து நமக்கு காண கிடைக்கின்றது. அந்த பறவை காலையில் என்ன செய்கின்றது? வெறும் வயிற்றுடன் அது வெளியேறி செல்கின்றது. மாலை பொழுதில் அதனுடைய கூட்டிற்கு வருகின்ற பொழுது வயிறு நிரம்பியவராக அது வந்து சேர்கின்றது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இதிலிருந்து எது விளங்க முடிகின்றதுன்னா, முதல்ல நம்ம நம்பிக்கை கொண்டிருந்தோம்ல, நம்ம முழுக்க அல்லாஹ்வை சார்ந்து விட்டோம் என்று சொன்னால் அது அந்த உதவி நம்மளுக்கு கிடைத்திரும், நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரித்து விடுவான் என்ற அந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா? அதற்கு அடுத்த வாக்கியம் வந்து நமக்கு சொல்லி காட்டுகின்றது, அந்த அறிவுரை சொல்லி காமிக்கிறது. நாம் செய்யக்கூடிய ஒரு வேலை இருக்குது. என்னது? அந்த பறவை எப்படி அதனுடைய கூட்டை விட்டு வெளியே செல்கின்றதோ, எதை தேடி அது பறக்கின்றதோ, அது எதனை பெற்றுக்கொண்டு வந்து சேருகின்றதோ அதற்கான அந்த முயற்சியை நாம் எடுப்பதற்கு பெரும்பாலான நபர்கள் நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனையில் அது அல்லாஹ்விடம் மட்டும் கேட்பதோடு மாத்திரம் நாம் நிறுத்திவிடக்கூடிய காரணத்தினால் அதனுடைய பிரதிபலனை நாம் வைக்கக்கூடிய தனிப்பட்ட உள்ள பிரார்த்தனையிலையும் நிறைவேறுவதில்லை, குடும்பம் சார்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையிலையும் நிறைவேறுவதில்லை, பொது சமூகத்திற்காக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகளையும் இன்று வரையும் அது என்ன செய்கின்றது? காலதாமதமாகி கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம்னா, அந்த வரையறையெல்லாம் விளங்கி கொண்டவர்களாக முயற்சி எடுக்காததனுடைய விளைவுதான் இது போன்ற தாமதத்திற்கும் அந்த உதவியை இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கும் ஒரு காரணமாக அமைகின்றது. இதன் இன்னமும் நீங்கள் பாருங்கள் ஆழமாக. அல்லாஹ்வினுடைய வேதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வல்லமைகளை குறித்து, அவனுடைய ஆற்றலை குறித்து கூறி காட்டக்கூடிய அத்துணை வசனங்களிலேயும் நாம் பார்த்தோமேயானால் இந்த விஷயங்கள்லாம் பிரதிபலிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விவசாயத்தை சிந்தித்து பார்த்தீர்களா? அஃபர ஐத்தும் மா தஹ்ரசூன், நீங்கள் விதைக்கின்றீர்களே விதை, அதனை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? என்ன சொல்கின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்? அதனை நீங்கள் விதைக்கின்றீர்களா அல்லது அல்லாஹ் அதனை விளைய செய்கின்றானா? நீங்கள் விதைக்கின்றது உண்மைதான், ஆனால் அதனை விளைய செய்வது யார் என்றால் அல்லாஹ் அப்படின்னு சொல்றான்ல. இந்த 2 வசனத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். நாம் செய்யக்கூடிய விவசாயம், அந்த முதல் அம்சம் இருக்குல்ல, விவசாயமே செய்யாமல் மகசூலை எதிர்பார்ப்பது எவ்வளோ ஒரு மடமை. அதுபோன்ற உள்ள நம்பிக்கையை இறை விசுவாசி வைக்கக்கூடாது. கடந்த காலங்களெல்லாம் நம்ம சமூகத்திலே ஒரு சாரார்கள் இருந்தார்கள், இப்போது வரையும் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. தவக்கல்த்து வைப்பதிலேயே தவறிழைத்து வருகின்றார்கள். தவக்கல்த்து எப்படி? அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வான், அல்லாஹ்வினுடைய பாதையில் நம்ம பயணிப்போம், கடையெல்லாம் போட்டுட்டு கூட நீங்கள் வாங்க, அல்லாஹ் என்ன செஞ்சுக்குருவான், பார்த்துக்குருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை. நோய் நொடி ஏற்பட்டால் கூட அதற்கான நிவாரணத்தை தேடாமல் முழுக்க நான் அல்லாஹ்வின் மீது தவக்கல்த்து வைக்கிறேன் என்று சொல்லி தங்களையே மாய்த்து கொள்ளக்கூடியவர்களும் இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அப்போ இந்த வசனம் நமக்கு எதனை கூறி காட்டுகின்றது என்றால், நாம் எடுக்கக்கூடிய அந்த முயற்சி பிரதிபலனாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் கேட்ட பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான். இல்லை என்றால் அது ஆண்டாண்டு காலமாக நமக்கு நிலுவையிலேயே இருந்து கொண்டு வரும், நிறைவேறாது. வைக்கக்கூடிய பிரார்த்தனைக்கு பிரதிபலன் இந்த உலகத்தில் கிடைக்காவிட்டாலும் கூட மறுமையில் கிடைக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்த போதிலும் இம்மையையும் மறுமையையும் சேர்த்து தான் ரப்புல் ஆலமீன் மூமினங்களை
அவனிடம் பிரார்த்திக்க சொல்லி அறிவுறுத்துகின்றான். அப்போ இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கான அந்த பிரதிபலனை எதிர்பார்க்காமலே வாழ்வது என்பது இறை நம்பிக்கையில் ஒரு கட்டத்தில் அது கோளாறை விளைவிக்க செய்துவிடும். ஆகையினால் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமான முறையில் நாம் கையாள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது. நபிமார்களினுடைய ஆற்றல், அவர்கள் செய்த அற்புதங்கள் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது தான். ஆனால் அவர்கள் எடுத்த அந்த முயற்சி பிரதிபலனை ரப்புல் ஆலமீன் எப்படி அவர்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுத்தான்? சமூக ரீதியில் உள்ள பார்வையை கூட நீங்கள் பாருங்க. அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்து போனதற்கு பின்னதாக விடாமல் இறைமறுப்பாளர்கள் துரத்தி கொண்டு வந்தார்கள். பத்ர் யுத்தம் நடக்கின்றது. முதல் நாள் இரவு பொழுது அவர்கள் மன்றாடிய மன்றாட்டம் மாதிரியான ஒரு பிரார்த்தனையை இன்ன பிற ஏனைய துவாக்களில் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களிடமிருந்து நம்மளால் பார்க்க இயலாது. ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கூட அல்லாஹ்வினுடைய தூதரே போதும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு உதவி செய்வான், அப்படி வந்து நின்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் அழுது புலம்பி, யா ரப்பே, நான் 13 ஆண்டு காலங்கள் மக்காவில் குருவி சேர்த்தது போல இப்போல கூட்டத்தையும் நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். இதில் எங்களுக்கு தோல்வியை அடைந்து செய்துவிட்டால் எங்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை, உன்னை வணங்கக்கூடிய அளவுக்கு யாரும் இந்த உலகத்தில் இல்லாத அளவுக்கு, இந்த பூமியில் இல்லாத அளவுக்கு ஆகிவிடுவார்கள் ரப்பே என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய தூதர்களுடைய பிரார்த்தனை உச்சகட்டமாக இருந்தது. பிரார்த்தனையோடு இருந்தார்களா? அடுத்த நாள் காலையில் அந்த பத்ர் யுத்தத்தில் நடந்த நிகழ்வை திருமறை குரானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான் ஒரு வசனத்தில். அதில் என்ன ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது. என்ன நடந்தது என்றால், உதவி கேட்டதோட மாத்திரம் அல்லாமல் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆயுத பலன்களும் குறைவு, நோன்பு வைத்த நிலையில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம், பலவீனத்துக்கு மேலே பலவீனம். பிரார்த்தனை வைத்ததோடு நிறுத்தி விட்டார்களா? இல்லை. அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள். சின்ன சின்ன கற்களை கொண்டு வாங்க அப்படின்றாங்க. கைகளில் வைத்திருக்கின்றார்கள். வைத்திருந்ததுடன் அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை நோக்கி அவர்களுக்கு தாக்குவதற்கு இருந்த ஆயுதம் ஒன்றே ஒன்று தான். என்னது? கையில் வச்சிருக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து கொடுத்த அந்த சின்ன சின்ன கற்கள் தான். அதனை கொண்டு அவர்கள் வீசி எறிந்தார்கள். அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அல்லாஹ்வினுடைய வேதம் நமக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றலை குறித்து நம்மளுக்கு சொல்கின்றது. ஒமா ரமைத்த, இது ரமைத்த வலா கிண்ணல்லாக ரமா. நபியே, நீங்கள் எரிந்தீர்களே, நீங்கள் எரிந்தது நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் தான் எரிந்தான். இது மிகவும் முரண்பாடான வரிங்க. இந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா முரண்பாட்டினுடைய மொத்த அம்சமும் இருக்கும். நீங்கள் தான் எரிஞ்சிங்க, ஆனால் நீங்கள் எரியலை. நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிடலன்னு சொல்லக்கூடியது எவ்வளோ பெரிய முரண் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா, இதில் இறை விசுவாசிகளுக்குரிய அம்சம் என்ன? நீங்கள் நம்பிக்கை கொண்டு என்னிடம் பிரார்த்தனை வைத்தீர்கள், உதவி தேடினீர்கள். அந்த உதவியை நான் எப்படி உங்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுக்கிறேன் என்றால், நீங்கள் எரிந்தீர்களே அந்த கற்களை கொண்டு, நீங்கள் எரிந்தால், முகமதுன்ற நபர் எரிந்தால் எவ்வளவு தூரத்திற்கு அது போகுமோ, என்ன மாதிரியான விளைவை அவர்களிடம் ஏற்படுத்துமோ அந்த விளைவை ஏற்படுத்தவில்லை. அவர்கள் 1000 நபர்கள் இருந்தார்கள். அத்துணை நபர்களின் மீதும் அந்த கற்கள் முகமது எரிந்தவர்களினுடைய அவர்கள் எரிந்தது போன்று அல்ல, அல்லாஹ் எரிந்தால் எப்படி இருக்கும் அப்படியான ஒரு நிகழ்வை ரப்புல் ஆலமீன் அங்கே பத்ர் யுத்தத்தில் நிகழ்த்தி காட்டினான் என்ற ஒரு நிகழ்வை நாம் ஹதீஸ் கிரந்தங்களில், வரலாறுகளில், குரானில் நம்மளால் பார்க்க முடிகின்றது. என்றால் இதில் நாம் பிரார்த்திக்கின்ற பொழுது உள்ள அம்சங்களை நாம் கவனத்தில் கொள்ளணும். பிரார்த்தனையோடு நிறுத்தி விடலாமா? அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாமா? முயற்சிகளில் ஈடுபட்டால் முயற்சி திருவினையாக்கும் கூட சொல்லி வச்சிருக்கிறோம். சிறந்த வினையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அதுதான் அந்த திருவினையாக்கும்ன்ற வார்த்தையே. அப்படியான ஒரு நம்பிக்கையே முஸ்லிம்களை தவிர்த்து வேறு யாருமே கொள்ள முடியாதுங்க. பல கடவுள்களை வணங்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள். ஒரு நபரை கடவுளுடைய மகன் சொல்லி கூட வணங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஏன் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இருப்பார்கள். அவர்கள் அத்துணை பேருமே இந்த விதியின் அம்சத்தில் நாம் செய்யக்கூடிய வேலை ஒன்று இருக்குது அப்படின்றதோடு நிறுத்திக்கிடுவாங்களே தவிர, நாம் செய்த வேலைக்கு பிரதிபலனாக இறைவனிடம் வைக்கக்கூடிய கோரிக்கையினுடைய வெளிப்பாடாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரதிபலனை இந்த உலகத்தில் நிச்சயம் நம்ம அனுபவிப்போம் அப்படின்ற நம்பிக்கை மூமின்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது என்றால், நாம் நம்மிடம் ஏற்படக்கூடிய அந்த குறைகளை சரி செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இறைவனை சார்ந்திருக்கிறோம், இறைவனிடமே நான் மன்றாடுகின்றேன் என்பதோடு மாத்திரம் அதனை நிறுத்திவிடக்கூடாது. இன்னமும் அழகான முறையில் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள்
அந்த நெருக்கத்திற்கும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் பிரதிபலனாக இறைவன் புறத்திலிருந்து எப்படியான அற்புத நிகழ்வு நிகழும் என்பதை இன்னொரு ஹதீஸின் வாயிலாக நமக்கு அறிவிக்கின்றார்கள். அதில் சொல்லி காமிக்கும் பொழுதே அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆரம்பத்திலே எப்படி அப்படின்னு கேட்டால், மன் ஆதலி வலியன் பகத்து ஆதன் து பில் ஹர்பு, என்னுடைய நேசரை யார் பகைத்து கொண்டாரோ அவருடன் நான் யுத்த பிரகடனம் செய்கின்றேன். யார் வந்து நிற்கிறாங்களாம், எல்லா விஷயங்களையும் உதவி தேடக்கூடிய அம்சங்களில் நாம் ஈடுபட்டாலும் அந்த உதவி தேடுதலரோடு நிறுத்திவிடாமல் நாம் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிக்கு பிரதிபலனாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய உதவி எப்படி வரும்னா, யாராவது என்னுடைய அடியான தொட்டா அவன் தொலைஞ்சான், அதற்கு நான் என்ன செய்கிறேன், யுத்த பிரகடனமாக வந்து நிற்கிறேன், யுத்த பிரகடனத்தை அறிவிக்கவே செய்கின்றேன். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் கூறி காட்டினார்கள், என்னுடைய அடியான் அல்லாஹ் சொல்வதாக அறிவிக்கக்கூடிய செய்தி இது. என்னுடைய அடியான் எனக்கு விருப்பமான அமல்களில் கடமையான ஒன்றை தவிர வேறு எதன் மூலமும் என்னிடம் அவன் நேசத்தை பெற்றுக்கொள்வதில்லை, நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதில்லை. கடமையான வணக்கங்களை செய்கிறானா, கடமையான வணக்கங்களை விடாமல் நேரத்திற்கு கரெக்டான முறையில் செய்து கொண்டே வருகின்றானா, இறைவனுடைய நெருக்கத்தையும் விருப்பத்தையும் நிச்சயம் பெற்றுக்கொள்வான். அதோடு மாத்திரமல்ல, மின் நவாஃபில், அவர் உபரியான வணக்கத்தை மேலதிகமாக செய்து கொண்டு வருகின்ற பொழுது ஹத்தா உஹிப்பஹு, அவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசித்து விடுகின்றான். அப்படி சொல்லிட்டு இதா அஹபப்துஹு குன்து, இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இடம். இப்படி அவனை நேசித்து விட்டவுடன் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவருக்கு எப்படி உதவி வருகின்றது? செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் செஞ்சாச்சு, முயற்சி எடுத்தாச்சு, கடமையான வணக்கங்களை எல்லாம் நிறைவு செஞ்சாச்சு, கூடுதலான உபரியான வணக்கங்களை கொண்டு அவன் இறைவனை நெருங்கி கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றான். அதற்கடுத்தபடியாக அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக கூறி காட்டுகின்றார்கள், உதவி எப்படி கிடைக்கும் என்றால், சம்மவுல்லதி யஸ்மவு பிஹி, அவன் கேட்கின்ற செவியாக நான் மாறிவிடுவேன். வ பசர உள்ளதி யுபுசிரு பிஹி, அவன் பார்க்கின்ற கண்ணாக நான் மாறிவிடுவேன். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். வ எதகுல்லதி எபுது சுபிகா, அவன் பற்றுகின்ற கையாக நான் மாறிவிடுவேன். அதற்கடுத்தபடியாக இறுதியாக கூறி காட்டுகின்றார்கள், அவன் நடக்கின்ற காலாக நான் மாறிவிடுவேன். இது எல்லாம் அந்த அம்சங்கள் எல்லாம் எங்கே வந்து நிற்கிது? அல்லாவே டைரக்டாக நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸில் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அந்த நிலை ஏற்படுகின்றது என்றால், இந்த விஷயத்தை, இந்த உபதேசத்தை கூட தப்பும் தவறுமாக இன்னைக்கு சமுதாய மக்களில் நிறைய பேர் விளங்கி வைத்து, இதெல்லாம் அவுலியாக்களினுடைய மகிமை, அவுலியாக்களுக்கு தான் இப்படியான ஒரு நிலையெல்லாம் ஏற்படும் என்று சொல்லி தப்பும் தவறுமாக நினைத்து கொண்டு மார்க்கத்தை விட்டே வெளியேறி இறை நம்பிக்கையில் கோளாறு ஏற்படக்கூடிய நிலைக்கு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? உள்ளாகி விடுகின்றார்கள். இறுதியாக இந்த அம்சங்களின் அடிப்படையில் உதவி கிடைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது, அப்பொழுது அவன் கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கக்கூடிய அம்சத்தை நான் உடனே அவனுக்கு வழங்கி விடுவேன். என்னிடம் பாதுகாப்பு கேட்டால் அவனுக்கு நான் பாதுகாப்பு வழங்குவேன் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் கூறி காட்டினார்கள். என்றால் நம்முடைய பிரார்த்தனை, அதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி, இது எல்லாம் உள்ளடக்கிய நிலையில்தான் இறை நம்பிக்கையாளர்கள் இறைவனை சார்ந்திருக்க வேண்டுமே தவிர, அது அல்லாமல் பிரார்த்தனையோடு ஏதோ தொழுதன்றதோடு நிறுத்திவிடாமல் உபரியையும் சேர்த்து செய்து அதற்கான பிரதிபலனை இறைவனிடம் முறையிட்டோம் என்று சொன்னால், நிச்சயம் இந்த உலகத்தில் நாம் எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரிதான், அதனை நம்முடைய வாழ்வியலில் நிகழக்கூடிய அந்த அற்புதங்களை ஒவ்வொரு நபர்களும் பார்க்கலாம், சுவைக்கலாம், ரசிக்கலாம். அப்படியான இறை பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ்வுடைய பாக்கியத்தினால், கிருபையினால் நம் அனைவருக்கும் ரப்புல் ஆலமீன் வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக முதலாவது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.